ஆனா இப்ப இருக்கிற அரசுக்கு எதிரான மனநிலையே இல்ல, ஒரு ஆன்டி இன்கும்பன்சியே இல்லாத தேர்தலா இது இருக்கு அப்படின்னு மாசு சொல்றாரு. யாரு? மா சுப்பிரமணியன். அவர் ஒருத்தர் சொல்லிகிட்டே இருக்கலாம், அவர் ஒருத்தர் தான் சொல்லலாமே தவிர வந்து வர சொல்லி வந்து பார்க்க சொல்லுங்க. வந்து பார்த்தா தானே, இவ்வளோ பேரை பார்த்தா தானே தெரியும். சும்மா ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு களத்தில் போய் நின்று வீடு வீடாக போய் மக்களை பார்க்கும்போது அவங்க என்ன நமக்கு வந்து சொல்கிறாங்கன்றதை பார்த்துட்டு தான் நாம் ஒரு முடிவு சொல்லணும். சும்மா உட்காந்து நாங்கள் இப்போ பெருசாக இருக்கணும்னு சொல்லிட்டு போகலாம், அது முக்கியம் இல்லை. ஆனால் வந்து மக்கள் களத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்றதை நாங்கள் பார்த்ததுனால சொல்கிறோம். அதிமுகவோட தேர்தல் வாக்குறுதிகள் இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? இப்போ களத்துக்கு போகிறீங்க, மக்களை சந்திக்கிறீங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க? சந்தோஷமாக சொல்கிறாங்க. வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வர போகுதில்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க. 10,000 ரூபா அண்ணன் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓய்வூதியம் 2,000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஓய்வூதியமே வரலம்மா. நீங்கள் அண்ணன் அறிவிச்சிருக்காங்க இல்லையா, சந்தோஷப்படுறாங்க அவங்க. அவர் மட்டும் சொன்னதைத்தான் செய்வார் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு வந்திருக்கு. ஆனால் ஓஏபி யாருக்குமே வரவே இல்லை. போகிற இடத்துலலாம் முதியவர்கள் என்ன தெரியுமா கேட்குறாங்க, ஏம்மா எங்களுக்கு 6 மாதமாக வரவே இல்லைம்மா, ஓய்வூதியமே வரலம்மா. அது இந்த இல்லத்தரசிக்கு 1000 ரூபா கொடுத்தா ஓய்வூதியம் கிடையாது. அந்த பணத்தை அந்த அக்கௌண்ட்டை இதில் கொண்டு வந்துட்டாங்க. அதில் பாஜகவுடனான கூட்டணியை வந்து விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போது அந்த கூட்டணியாக இருக்கிறதுனால தமிழ்நாட்டிற்கான விஷயங்கள், மாநிலத்திற்கான விஷயங்களை பாஜக செய்ய மறுக்குது, அவங்க கூட அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்க என்ற விமர்சனமாக திமுக எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த எடப்பாடியார் 2 நாளைக்கு முன்னாடி கூட பொதுக்கூட்டத்தில் பேசியிருந்தாங்க. அதாவது ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய சர்க்காருக்கும் மாநில சர்க்காருக்கும் ஒரு இணக்கமான உறவு இருந்தால் எல்லா திட்டங்களுக்கும் பணம் கொண்டு வந்துடுவீங்க, இல்லைன்னா நம்ம கேட்டு வாங்கிட்டு வருவோம், கேட்டு வாங்கிட்டு வந்து இந்த பிரச்சனைகள்லாம் நாங்கள் தீர்ப்போம், மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொடுப்போம்னு அண்ணன் எடப்பாடியார் சொன்னார். ஆனால் நீங்கள் வந்து என்னென்ன பேசுகிறீங்க, மத்திய அரசுன்றதை ஒன்றிய அரசுன்னு ஆக்கிட்டீங்க, சட்டத்தையே மாற்றுறீங்க. நீங்கள் மாற்றிட்டு ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் சொல்கிறீங்க. எப்போவுமே எதிர்ப்போக்கை தான் நீங்கள் வச்சுக்கிட்டு அதை வச்சு நீங்கள் பில்டப் பண்ணி அரசியல் பண்ணி பெரிய ஆள் ஆகணும்னு பார்க்குறீங்க. அதாவது தவறுகள் நடக்கும்போது சுட்டி காட்டுவாங்க யாராக இருந்தாலும்.